சேவலை வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் வீக்கம். சேவலுக்கு வந்து கால் வீக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எதனால் வந்து அதாவது இங்கேருந்து இது வரையும் அப்படியே நீர் கொடுத்து வீங்குற மாதிரி வீங்கும் சேவலுக்கு. இதிலிருந்து அப்படியே இது வரையும் பெரிய கட்டி மாதிரி நான் ஃபுட்டேஜெலாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனால் இங்கேருந்து இது வரையும் அப்லோட் ஆகும். இது வந்து எதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீங்குது அப்படின்னா, சண்டை விட்டுட்டு இருந்தப்ப அடி விழுந்துச்சுன்னா நமக்கு தெரியும் சேவை விழுந்துருச்சு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ஒரு சில சேவல்கள் வந்து இப்படி மேய்ச்சல் இருக்கும்போது பறந்து அப்படியே டங்குன்னு உட்காடுறப்ப சின்ன சின்ன கல்லுகளை கொடுத்து இடிச்சிடும். இல்லைனா இந்த மாதிரி இங்கிட்டிருந்து இங்கிட்டு தவுறப்ப இந்த மாதிரி கல், ஒரு சில சின்ன சின்ன கல்லுகள் வந்து இடிச்சிச்சுன்னா சேவலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வீங்கும். இங்கேருந்து இங்கே வரையும் அப்படியே நீர் கொடுத்து ரத்தம் கட்டிக்கிறோம். சண்டையில் இதாச்சுன்னா ரத்தம் கட்டும். உங்களுக்கு சின்ன சின்ன இதில் இதாச்சுன்னா சேவை வந்து உங்களுக்கு ரத்தம் தான் கட்டும். அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீக்கத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து வீக்கம் வந்து நல்லா இதாக வீக்க இதாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க ரத்த கட்டு மாதிரி தெரியுது அப்படின்னா, வரச்சேக்காய், அதாவது தோசை சட்டி நல்லா காய வச்சு தண்ணியை ஊற்றாமல், அதிகமாக தண்ணி ஊற்றாமல் வெறும் துணியை மட்டும் லைட்டாக புழிஞ்சு போட்டு நல்லா காய வச்சு வரச்சேக்காய், வெறும் துணியை காட்டன் துணியை நல்லா சூடேற்றி அப்படியே இப்படி வச்சு 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 விட்டிங்கன்னா அது வந்து சரியாகும். 2 நாள் தான் பார்க்குறேன் ரத்தக்கட்டு. இந்த இதில் சரியாகலை அப்படின்னா அடுத்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சேர்க்கா, அதாவது உப்பு தண்ணி நல்லா இது செஞ்சு தண்ணியில் அந்த துணியை நல்லா உப்பு தண்ணியில் வந்து நல்லா இது பண்ணி அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சேக்க அடி